ஹலோ 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 வணக்கம் சார், பழனியப்பன் பேசுகிறீங்களா? ஆமாம் சொல்லுங்கள். சார் நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து கால் பண்ணுறேன் சார் உங்களுக்கு. நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிட்டு வரீங்கல்ல சார்? ஆமாம் சார் நீங்கள் நல்லபடியாக பண்ணிட்டு வரதுனால ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் குழுக்கள் மூலிமா உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. சரி ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வருஷம் மஹேந்திரா எஸ்யூவிஸ் கார் வின் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? காரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,80,000. சரிங்களா? சரி கம்பெனி உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க சார். நீங்க காரா எடுத்துக்கலாம். உங்களுக்கு கார் வேண்டாம்னா காருக்கு உண்டான பணம் நீங்க எடுத்துக்கலாம். சரி ஓகேங்களா? நீங்க காரா எடுத்தாலும் பணம் மட்டும் 12,800 மட்டும் நீங்க கட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை காரை கொடுத்துட்டு வாங்கிக்கிறீங்களே. என்னங்க? காரை எங்களுக்கு கொண்டா கொடுத்துட்டு 12,500 வாங்கிக்கிறேன். கார் உங்களுக்கு கொண்டு தான் சார் கொடுப்பாங்க. அதுக்கு உண்டான ரோட் பேமெண்ட் சார்ஜ் நீங்க கட்டினா தான் கொடுப்பாங்க அந்த உங்களுக்கு. 12,500 என்கிட்ட இல்லையே இப்போதைக்கு என்கிட்ட. நீங்க அரேஞ்ச் பண்ணி தான் சார் கட்டணும். இல்லையே, அது நமக்கு முடியாது, அரேஞ்ச் பண்ண முடியாது. 12,500 தான் நான் ஏன் பார்த்தீங்களா? ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம பொருள்லாம் வாங்குகிறோம். ஆனால் அந்த ஃப்ளிப்கார்ட்டில் நம்மளை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்கள். அதாவது 12,80,000 மஹேந்திரா காராம். நான் வாங்கினதே ஒரு 1,500 2,000 பொருள் வாங்கியிருப்பேன். எனக்கு விழுந்துருச்சான் பரிசு. பாருங்கள் எப்படியெல்லாம் நம்ம வச்சு ஏமாத்துறாங்க பாருங்கள். அதாவது ரொம்ப மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 12,80,000 கொடுக்குறவங்க ஒரு 12,500 கொடுத்தா அதை காரை நம்மகிட்ட மீட்டு தரக்கூடாதா? ஆனால் தர முடியாது. இதாங்க ப்ராடுங்கிறது, உலக ப்ராடு. ஏன்னா அந்த எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கர ப்ராடாக இருக்குதுங்க. ஒரு பொருள் வாங்கினோம்னா நம்ம போட்ட பொருள் வர மாட்டேங்குது, வேறு பொருள் தான் வருது. நம்மளை ஏமாத்துறதுக்கு கங்கணம் கட்டிக்கிருக்காங்கங்க அத்தனை பேரும். எல்லாரும் ரொம்ப உஷாராக இருங்க. நம்மளை ஏமாத்துறதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்காங்க. பார்த்துக்கங்க எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்கள். மிக எச்சரிக்கையாக இருங்கள். இந்த ஆன்லைனில் பொருள் வாங்குறத முடிந்தவரை குறைத்து கொள்ளுங்கள். என்றால் அவ்வளவும் பொய்யான ஒரு தகவலாக தான் இருக்கிறது. நன்றி.